ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம மீட் பண்ணல. ஸோ ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு அண்ட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து we are going to have some vlogs for the next couple of days. நம்ம இப்போ சென்னையிலேருந்து ஜப்பான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஜப்பானில் நான் எங்கெங்கே போகணும், எப்படி போகணும், யார் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க, ஸோ தமிழில் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த vlog ஆரம்பிச்சிருக்கோம். So for the next few vlogs we are going to enjoy a Japan trip. Welcome to Japan. அது எப்படி சொல்றது ஜப்பானீஸ்ல? அகாமோட்டோ. Konnichiwa. Konnichiwa பண்ணுங்க வாங்க. Taking off from Hong Kong. அடுத்தது ஜப்பான்ல லேண்டிங். 4.5 hours flight. தூக்கிட்டான். ஸோ அஃபிஷியலி we have landed in Tokyo. பட் எங்கள் கால் அந்த மண்ணில் பதியல. ஏன்னா அது ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வரேன் எங்கே நான் போய்ட்டு வரணும்னு பயப்படுறாரு எங்கள் வீட்டுக்காரு. ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஒரு ஹோட்டல் புக் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே கார்டு வாங்கி ரயில் பாஸ் வாங்கி ஹோட்டலில் தேடினா மெட்ரோலாம் நின்னா கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு இப்போ இட்ஸ் 10 o'clock. மெட்ரோலாம் 11:30 மூடிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இது கண்டுபிடிக்கவே எங்களுக்கு கொஞ்சம் பயந்து தான் வந்தோம். ஸோ ஹியர் we are. ஆக்சுவலி ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் ஹோட்டல் செக்இன் பண்ணும்போது நாங்கள் நல்ல வேலையாக ஏர்போர்ட்டில் இருக்கிற ஹோட்டலே செக்இன் பண்ணோம். ஏன்னா வெளியில் புதுசு ஊர், வெளியில் அந்த ட்ரெயின் இதெல்லாம் கண்டுபிடிச்சி போகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து அகோடாவில் புக் பண்ணோம். 2 அடல்ட் ஒரு சைல்டுனா 15 years. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். பட் இங்கே வந்து பார்த்துட்டு இல்லை மேடம் சைல்டுனா 6 years கம்மி தான், ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை பேசிட்டு அப்புறம் அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு யாரையோ கூப்பிட்டாங்க. அப்புறம் அகோடாக்கெல்லாம் பே பண்ணிட்டு இல்லை அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனில் அந்த ஒரு கிட்டத்தட்ட அப்படியே அல்லாத குறையா, மேடம் நான் அகோடாட்ட பேசினேன், நீங்கள் ஏற்கனவே பே பண்ணிட்டீங்க, நாங்கள் திருப்பி வேறு உங்களை சார்ஜ் பண்ண சொன்னோம், வெரி சாரின்னு சொல்லி அப்படியே அல்லாத அப்படியே நீ நெஞ்சு சின்ன பையன் எனக்காக தட்டி கொடுத்து அல்லாத தம்பி இதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு கௌதம் சொல்லி தான் நாங்கள் இந்த ஊருக்கு லைக் டூரிஸ்ட்டாக வந்தோம். அதுவுமே அந்த மக்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் தங்குறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே தாறுமாறாக இருந்தது. அந்த பையன் தெரியாமல் நாங்கள் பே பண்ணிட்டோம், எங்கள் பையனுக்கு திருப்பி பே பண்ண சொன்னது தப்புன்னுட்டு அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு முடியல. இன்னும் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் நைட் இங்கே ஜப்பானில். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லும்போது? ஐ மீன் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. பட் நம்ம நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து அவங்க சொன்னாங்க ஜப்பான் போய் பாருங்க, அப்போதான் ஜப்பானீஸ் எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கௌதம் சொன்னாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம இந்தியன்ஸ் அதுவும் தமிழாலே எவ்வளோ நல்லவங்க அவங்க காட்டணுன்றதுக்காக. ஒருத்தங்க ஃப்ளைட்டில் வந்து இறந்துட்டு புண்ணுமா ஒரு லேடி இருந்தாங்க. மேலே வந்து அந்த இது எடுக்க முடியல, ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ்லேருந்து கவர் எடுக்க முடியல. நான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். ஸோ அவங்க ரொம்ப இப்படி தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்போ நான் ஒரு பாயிண்ட் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி நானும் நினச்சிட்டேன். பட் இங்கே வந்து பார்த்தா டாப் நாச் 100 வாங்கிட்டாங்க இந்த ஒரு ஆளுக்கிட்ட இருந்து. என்னடா வாழ்த்துக்கலாம். ஸோ இதுதான் எங்களோட ரூம். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நாளைக்கு நாங்கள் 11 o'clock செக் அவுட் பண்ணிடணும். ஸோ ஜஸ்ட் நாங்கள் இப்போ நல்ல ஒரு தரவாக ஒரு ஸ்லீப் எடுத்துக்கிட்டு கார்டு கிட்ட நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஆல்மோஸ்ட் 24 hours ஆச்சு வீட்டிலேருந்து கிளம்பி. ஆமாம், இங்கேருந்து கிளம்பி இந்த ட்ரெஸ் எல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. பைஜாமா எம் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு குண்டு குண்டானின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. இந்த ஜாப்பனீஸ் எம் கரெக்டாக இருக்கும். அப்படியா? எம் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டுட்டு நான் தூங்க போகிறேன். சரி போங்க, வீட்டில் எடுத்துக்க கூடாதுல்ல. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேனே நானும். இங்கே பாங்க ஒரு சும்மா ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்து அரிகாத்தோ. ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு Day 2 இன் ஜப்பான். இப்போ நம்ம ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டு ஜப்பான் மண்ணில் இன்றைக்கி தான் நம்ம கால் தடம் படிக்க போகிறோம். 11 o'clock இங்கே நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா சிக்கா பாஸ் எல்லாம் வாங்கிட்டு இன்னொரு ஹோட்டலில் போய் செக்இன் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் சிட்டிலேருந்து தள்ளி இருக்குது, ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்குது. சிட்டி கிட்ட போக போகிறோம். ஸோ எனக்கு ஜப்பானில் முதல் ரொம்ப பிடிச்சது என்னென்னா பேக் லெஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாற்றி பொருள் பிடிக்காது. ஸோ வைக்கிறது ஒரு 4 ட்ரெஸ் மட்டும் எடுத்துருந்துருக்கேன். இங்கே மொத்த லக்கேஜுமே இவ்வளோ தான். என்ன அப்புறம் இது கூட ஜாக்கெட் தான் இருக்குது. பட் மொத்தம் 15 நாளைக்கு உண்டான 2 பேருக்கான லக்கேஜ் இவ்வளோ தான். ஜப்பானீஸ். ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு வியூ இது தான். இங்கே பக்கத்தில் வேறு ஒருத்தவங்க பேசின்னு இருக்காங்க யார்கிட்டயோ, வெள்ளைக்காரவங்க. அவங்களும் அதான் சொல்கிறாங்க, ரொம்ப க்ளீனு, சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வியூ ஆஃப் ஜப்பான் ரோடு. மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் அந்த ரோடு கருன்னு இருக்குது. எப்போ ஏறணும் எப்படி ஏறணுன்னே தெரியல. ஸ்விக்கா கார்டு வாங்க கூட்டமாக இருந்தது. ஸோ கையில் கேஷ் வச்சதுனால டிக்கெட் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்.
இது வந்து பெரிய வாட்டர் பாடி. நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு அழுக்குமே கிடையாது அந்த வாட்டர் பாடியில். எங்கேயுமே அழுக்கு இல்லை. ஒரு பாட்டில் ஓடல, ஒரு குப்பை சட்டி ஓடல, ஒன்றுமே இல்லை. ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்துட்டோம், மண்ணை மிதிச்சிட்டோம். இப்போ கார்டன் நோட்ஸுக்காக ஹோட்டலில் தேடிட்டு இருக்கோம். ஸோ எல்லோரும் கூட சேர்ந்து தர்றாங்க. ஆனந்துக்கு கொடை இல்லைன்னு கொடை வேறு பிடிச்சிட்டு தர்றாங்க. இந்த எழுத்தெல்லாம் ஜாப்பனீஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே தான் இருக்கோம், ஆனால் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் எவ்வளோ கிட்டேன்னா, இந்த தான் ஹோட்டல்னா இதோ அங்கே இருக்கிறது வந்து அஜயார் ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ ரொம்ப ஸ்டேஷன் கிட்டையா ரூம் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்னட்டாக எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே, இது பேர் என்ன, பெங்காலி தான், பெங்காலி ஷாப் ஒன்று இருந்தது. அதில் நம்ம ஒரு ஷவர்மா வாங்கிக்கணும், ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கணும், அப்புறம் ஒரு சாலட் வாங்கணும். சரிதான், நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான் நம்ம சாப்பிட முடியுது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்கணும். எப்படிடா இருக்குது? ஜப்பானுக்கு வந்தீங்கன்னா தயவுசெய்து மொபைல் டேட்டா வச்சுக்கோங்க, ஃபோன் வச்சுக்கோங்க. எடுப்பானா அவன் இவன் கூட பரவாயில்ல, இவர் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றாரு, என்னன்னு தெரில. வருதாடா, எடுக்க வருதாடா, முதல்ல எடு எடு எடு. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு 4 பில்டிங் தள்ளி நாங்கள் இங்கே இருக்கோம். பக்கத்துலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே ஸ்டேஷன் இருக்குது. இது ஒரு பிளெஸிங் ஆக்சுவலி. இப்போ we are going for shopping. திருப்பதி ஃபீல் வேறு வருது எனக்கு. we are going for a walk, we are going for shopping, we are going to explore Tokyo. Enjoy, bye. ஜப்பானில் எவ்வளவோ இருக்குன்றாங்களே, எங்கள் கண்ணில் படுறதெல்லாம் ஒரே சாப்பாடு தான். ஸோ வியாபாரி தானேங்க, இந்தியன்னு சொல்லி ஒரு கடை வேறு எங்கள் கண்ணில் பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களோட ஹோட்டல் ஸ்டேலேருந்து கிட்டேயே இருக்குது. சின்ன அங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள். சோறுன்னு அடுத்த ஒரு சீன் என்னென்னா, ரோட் கிராசிங். எல்லாம் அவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்காங்க. இப்போ நம்மளாம் இப்போ இங்கே வரலன்னா கிரிக்கெட் நான் ஓட்டிருப்பேன், நம்ம இருந்தால் ஓட்டிருப்பேன். இப்போ அங்கெல்லாம் கார் வரல, திரும்பி பார்த்துருப்பேன். அங்கே ரெட்டாக இருந்தாலும் கிரிக்கெட் ஓட்டிருப்பேன். பட் இங்கே நான் போக மாட்டேன், அப்படி இருக்காங்க. இப்போ பாங்க அங்கே வண்டியே வரல. ஏன்னா நான் சென்னைனா 10 வாட்டி போச்சு, 5 வாட்டி வந்திருப்பேன். பட் இங்கே இன்னமும் இங்கே தான் நிற்கிறேன். இப்போ க்ரீன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. யாருக்காவது காது கேட்கல அப்படின்னா, கண்ணு தெரிலனா ட்விங் ஒரு சத்தம் கேட்குது. அதனால் ஸோ வி ஜஸ்ட் ஃபவுண்ட் 7-11. ஸோ அது எங்கள் ஹோட்டல் இடத்துக்கிட்டே இருந்தது. ஸோ 7-11 போனீங்கன்னா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ப்ரைஸாக அதே ஐட்டம் வெளியில் ப்ரீமியம் ப்ரைஸ் இல்லாமல் அங்கே வாங்கலாம். அங்கே சாப்பாடு கூட இருக்குது. அந்த சாப்பாடு ஜென்ரலி 7 மணிக்கு மேலே போனால் அந்த ப்ரைஸை ஸ்லாஷ் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ நாங்கள் இன்னும் அதை ட்ரை பண்ணல. பட் எல்லாமே மிஷின் தான். அங்கே ஒரு மிஷின் இருக்குது, அதில் காசு போட்டால் மிஷின் இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு சில்லறையை வெளில தள்ளிடுது. நல்லா இருக்குது கிளைமேட், நல்லா சில்லுன்னு இருக்குது, மழை பெய்யல. ஆனால் நாங்கள் ஒரு ரெயின் கோட் வாங்கியிருக்கோம். இப்போ விஜய் இடுப்பில் மாட்டி வச்சுருக்கான். ஸோ இது வரைக்கும் நல்லா இருக்குச்சுன்னு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அக்கியாபாரா. அது வந்து எலக்ட்ரானிக் சிட்டி. ஸோ எங்களுக்கு நிறைய பர்ச்சேஸ் வந்து எலக்ட்ரானிக் தான் யோசிச்சு வச்சுருந்தோம். நேற்று தான் நம்ம ட்ராவல் பண்ணோம், இன்றைக்கி இப்போ செக்இன் பண்ணோம். ஸோ இப்போ டைம் இந்த ஊரில் ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டோம். இந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப கேட்சியாக இருக்குது பார்க்கவே. சாப்பிட்டுட்டு அக்கியாபாரா போகிறோம். இட்ஸ் எலக்ட்ரானிக் சிட்டி. அங்கே போய் நான் காட்டுறேன். ஒட்சுக்கான ஒரு இடத்துல இருந்து அக்கிபாரா இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இடத்துல இருந்து ட்ரெயின் மூலியமாக 20 மினிட்ஸ். ஸோ இந்த இடம்லாம் நான் ஜப்பானில் கல்யாணதாமனில் பார்த்தேன். நைட்டெல்லாம் இது இன்னும் பிரகாசமாக இருக்கும். இப்போ இது எலக்ட்ரானிக் சிட்டின்றதுனால எலக்ட்ரானிக்காக இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். சின்ன ஈவினிங் வரைக்கும் இங்கே இருப்போம் தானே. ஸோ சோறுன்னு எலக்ட்ரானிக் சிட்டிலையும் சோறாக இருந்தது. ஸோ அழகாக இருந்ததுன்னு சொல்லி கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா, இது சோறு கிடையாது, சோறு மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதுவுமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. டிஸ்பிளே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குப்பா இந்த ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ ஜஸ்ட் டிஸ்பிளே, நாட் த ரியல் சாப்பாடு. அருமையாக இருக்குது. இந்த மீட்டோட அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த ஷைனிங் எல்லாம் அப்படியே அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. அடடடடடா, கலக்கிறான்ப்பா ஜப்பான்காரன். இந்த அப்பனும் மகனும் சோறுன்னு இங்கே போய் உட்காந்துச்சுங்க. இந்த பற்றியா ஸோ என்ன தான் இவங்க வாங்கினாலும் முதல்ல எனக்கு தான் சாப்பிட கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கலக்கி நான் தான் கொடுக்கணும்.
இப்போ இது ஓகே. இப்போ இந்த தரை வந்து எங்கள் வீட்டாலேயும் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி தான் சொல்லி தரை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கல் வச்சு தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். பட் எப்படி இருக்கு பாருங்க தரை. தரை எப்படி இருக்கு பாருங்க. என்னடா தரை கூட அதிசயமா அப்படின்னா அதிசயம் இல்லைதா? பட் இந்த ஊரில் தரை கூட அதிசயம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ன்றது ஜப்பான் வந்தால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நம்ம இந்த ஸ்டேஷனில் இங்கே இருந்தோம். இங்கே ஸ்டார்பக்ஸில் காஃபி குடித்தோம். பக்கத்தில் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருந்தது. அவங்கள கேட்டோம் நாங்கள் எங்கே வாங்கலான்ட்டு. ஸோ இங்கேன்னு சொல்லி ஒரு 4 இடத்த சுழிச்சு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிறதே பெஸ்ட்டு வந்து யோகாபாஷி. ஸோ நம்ம யோகாபாஷி வந்துட்டோம். See how massive it is. How massive. இது டோக்கியோட ரிச் ஸ்ட்ரீட். டோக்கியோட ரிச் ஸ்ட்ரீட்டாப்பா. இது வந்து நம்ம வந்து அந்த சைடு ஆஃப் த ஸ்டேஷன் போகணும். இது இந்த சைடு ஆஃப் த ஸ்டேஷன். இப்படி வந்தாலும் ஸ்டேஷன் கிட்ட வந்துடுது. ஸோ ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கினா யோடோபாஷி அகீபா அப்படின்ற கடைக்கு பாருங்க. சாண்டில்ஸ் இருக்கான், நைக்கான் இருக்கான், ஷார்ப் இருக்கான், எல்லாம் இருக்கான். அருமையாக இருக்குது. அப்புறம் நீங்கள் ஜப்பான் வரும்போது அந்த ஜப்பான் வரும்போது கூடவே வந்து ஒரு த்ராஷ் கவர் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா எங்கேயுமே இருக்காது, எங்கேயா தான் இருக்கோம் நாங்கள். சரி இருந்தாலும் அவர் பார்த்த உடனே நான் இவருன்னு நினச்சிட்டு இது போய் குப்பையை போட்டுட்டோமானா இங்கே போடக்கூடாதுன்னு கையடிச்சு ஆவிச்சிட்டாரு. ஸோ வி ஹாவ் ஆர் த்ராஷ் கவர். அதில் த்ராஷ் வச்சுட்டு இந்த பையில் வச்சுட்டு எங்களோட ரூமில் போய் போட போகிறோம். அதே மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் அ ப்ராப்பர் ஷூஸ் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி ஏன்னா ரொம்ப நடக்கணும். அவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம யூடியூப் பார்த்து கற்றுக்கின டிப்ஸு சொன்ன மாதிரி ஷூஸ் ரொம்ப தேவைப்படுது. நிறைய நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ we are going to hit this இடம். ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸே படுத்துக்குச்சு. ஆனந்த் இதை வாங்கலாம்னு நினச்சாரு. ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லோக்கல் கேரியர் இருக்காங்களாம் ப்ரொவைடர், அவங்களோட ப்ராஜெக்டில் தான் அது வாங்க முடியும். ஸோ ஜப்பானில் இருக்கணும், வெளிநாட்டில் இருக்கவங்க வாங்க முடியாதுன்னாங்க. ஸோ இந்தியன்ஸ் எல்லாம் என்ன வாங்கலான்னா இது வாங்கலாமா 17E அண்ட் வேறு என்னமோ 17 இது வாங்கலான்னாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களுக்கு. கொஸ்டின்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால வாங்கினா இது தாண்டா வாங்குவேன் அப்படின்ட்டு வாங்க முடியாமல் ஏமாற்றத்தோடு போகிறோம். பட் இவர் சொல்லியிருக்காரு நம்ம திருப்பி செக் பண்ணுவோம் இன்னொரு கடையிலையும். மழை மாதிரி இருக்குது. இதில் என்னத்தை போய் விசாரித்து இப்போ 3 மணி ஆகுது. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ள கண்டிப்பாக 7 மணி 8 மணி ஆகிடும் போல் இருக்குது. ஃபுல்லாக ஆஃபர்ஸ் ஜாப்பனீஸில் போட்டிருக்காங்க. இதை நம்ம என்னன்னு சொல்லி டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நல்லா ஆராம்சே டைம் எடுத்து வாங்க. இது வந்து ஒரு ஃப்ளோர் இன்னும் மேலெலாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேட்ரி ஃபீச்சர் இருக்குது, பவர் பேங்க் ஃபீச்சரு. நம்ம இங்கே பே பண்ணிட்டோம்னா நம்மகிட்ட கேபிள் இருந்ததுன்னா இந்த பேட்ரி போட்டுட்டு நம்மளோட மொபைல்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கவுண்டரில், அதாவது நிறையா கவுண்டர் இருக்குது போல இருக்குது, அங்கே கொடுத்துட்டா அந்த பேட்டரியை இது பண்ணிவிட்டு நம்மளோட காசு திருப்பி வந்துடும். காசுனா அந்த ரெண்ட் போக டெபாசிட் திருப்பி வந்துடும் ஒன்ஸ் வென் வி சரண்டர் த பவர் பேங்க். பட் எங்களுக்கு தேவைப்படல, நம்ம வாங்கிட்டோம். அண்ட் ஒன் மோர் திங் டு நோட் வந்து இந்தியாவிலேருந்து வரவங்க அந்த பின்னு வாங்கணும், யூஎஸ் பின்னு. ஒரே குழப்பமாக இருக்குது ஆக்சுவலி எங்களுக்கு என்ன வாங்குறதுன்னு. பட் ஐஃபோன் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப நல்லா சொல்லிச்சு, எட்வர்ட் ரொம்ப நல்லா சொன்னார். ஸோ ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா இது வாங்கலான்னு பார்க்குறாரு, மேக் புக் ஏர். என்னங்க ஐஃபோன் வாங்கலையாங்க? ஸ்மார்ட் ஃபோன் iPhone is ruled out. ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலையாங்க? ஸோ ஆக்சுவலி இது அவுட் ஆஃப் ஸ்டாக், வாங்க முடியாது. ஸோ கன்ஃபார்ம் iPhone வாங்கலன்னு சொல்லு. ஸோ யூஎஸ் பின்னு நான் மீன் பண்ணது இதுதான். இந்த மாதிரி சாக்கெட்ஸ் தான் இருக்குதுங்க. இந்த மாதிரி பின் அடாப்டர் ஒன்று வாங்கிக்கிங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு சார்ஜர் வாங்கிட்டு. நாங்கள் இன்னும் வாங்கலை, வாங்காம தான் சுற்றின்னு இருக்கோம். இனிமேல் வாங்கணும், இங்கே வாங்கிடுவோம். ரேண்டம் ஷாப்பிங் பண்ணும்போது இந்த ஒரு பெண்ணை பார்த்தேன். இந்த பெண்ணு எவ்வளோ ரூபான்னு நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? இது வந்து 1,01,400 yen. ஸோ நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் 65,000 ரூபாய் வரும் ஒரு பெண். எனக்கு நம்ம ஸ்டேஷன் எல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தெரியுது. ஒரு பெண் வந்து 346, நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு 125 ரூபா வரும். ஒரு பெண் 125 ரூபா ஜாஸ்தி. நம்ம ஊரில் 10 பெண் வரும். இதே மாதிரி பெண்ணு 10 பெண்ணு நம்ம ஊரில் 100 ரூபா தான். ஸோ இதெல்லாம் அங்கே வாங்கிக்கலாம். இது என்னது டோக்கியோ? நான் வாழுங்க, அதுவும் ஆனந்த் இப்படி கெட்டு போயிருக்காருன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் தான் ஃபஸ்ட் டே இன் டோக்கியோ. அதனால் நம்ம முதல்ல இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம் என்ன நான் வாங்கணுன்ட்டு. ஏன்னா லக்கேஜ் ஜாஸ்தியாகுது, இன்னும் 14 more days இருக்குது. ஸோ எல்லாமே எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி இப்போயே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி இங்கே வந்துட்டு எங்கள் திங்ஸ் எல்லாம் ஒன்றா பேக் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே கேட்குதாங்க. ஓ, அதாவது ஆனந்த் வச்சு யாக்கம் கேட்குறான்னு சொல்லி ப்ளக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அது ஆனந்த் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் ஆர்ஜே ஆகிட்டு பெரிய ஆள் ஆகிடுவேன், ஓட மாட்டேன்றாரு. பட் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. எதுவுமே நாங்கள் இன்னும் வாங்கலை.
பட் ஷார்ட் லிஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஷ்னரியில் தான் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தது. எலக்ட்ரானிக்கும் அந்த டேக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வாங்குகிறோம். மேட் இன் ஜப்பான்னு ப்ராடக்ட் நல்லாயிருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் வாங்கலான்னு இருக்கோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணி மட்டும் வச்சுருக்கோம். போயிட்டு வந்து இதே கடையில், ஏன்னா என்கிட்ட லக்கேஜ் எதுவுமே இல்லை. ஸோ இதே கடையில் அது ஏதாவது பெட்டி வாங்கிட்டு அந்த பெட்டியில் போட்டு அப்படியே ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ரொம்ப நல்லா இருக்குது. என்னோட வாய்ஸே வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது என்னோட வாய்ஸு. இது போட்டு காட்ட முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இது வாங்கலாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வாங்கி என்ன பண்ண போகிறோம்? நம்ம வாய்ஸ் நம்மளே கேட்க வேண்டியதுதான். ஆக்சுவலி ஏதோ ஸ்மூத் பண்ணோம் அப்படின்னு இந்த பக்கம் பண்ணி கட்டினாரு. ஆக்சுவலி ஸ்மூத் ஆகிடுச்சு. ஒரு 3 வாட்டி 4 வாட்டி பண்ணுமா? ஸோ no sound, no vibration, no air, simply no damage. No damage. You have foam also like this. no rust. அப்படியே இதாகதான்ப்பா வாங்க போகிறோம். How much is this? Cutter 9,000, around 9,000. 5,000 ரூபாய் கிட்ட. ஓகே. ஸோ நம்ம ஒரு ஐட்டம் வாங்க போகிறோம், டேக்ஸ் ஃப்ரீ. என்ன ஐட்டம்? இதோ இந்த ஐட்டம் வாங்க போகிறோம். ஸோ யூர் ரெக்வைர்ட் டு எக்ஸ்போர்ட் டேக்ஸ் ஃப்ரீ குட் நோட். இது ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று இருக்குச்சு. ஆமாவான்னு கேளுங்க. It's not open this? No open. Here no open. Only in India. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இங்கே க்ளீனாக போட்டிருக்கு, டு நாட் ஓப்பன் ஆர் கன்சியூம் இட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நாம் நினச்சோம் யூஸ் பண்ணி டப்பாவில் போடலான்ட்டு. பட் இங்கே சீல்டெல்லாம் இருக்குது. ஸோ நாம் திருப்பி நினச்சோம் வந்து கடைசி நாள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம 14th கிளம்புறோம். இவங்க சொன்னாங்க 10th வரைக்கும் தான் இந்த சேல் இருக்குது. சின்ன இப்போ மற்றதுக்கும் 10th வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 10th வரைக்கும் தான் அந்த சேல் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ வாங்கணுன்னா நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரணும். பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு இதை டேக்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த பக்கம் யுவன் சங்கர் ராஜா இருக்கார். ஸோ கிட்டார்லாம் வாசிட்டு டயர்டாகிட்டு இப்போ உட்காந்த மாதிரி பியானோ வாசிக்கிறாங்க. இந்த பக்கம் இளையராஜா. கையை பார்த்தீங்களா? ஏன்னா நீ கை வச்சுருக்க ஸ்டைலை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ எலி ஊட்டின்னு இருக்கேன்ட்டு. ஷோல்டர் பண்ணிட்டேன்னா மிருதங்க வாசிக்கிறீங்க சிவாஜி கணேசன் மாதிரி. ஸோ எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது, ஏகாண்ட் ஐட்டம் இருக்குது. என் காலெல்லாம் வலிக்குது. என்ன அவரு நிஜமாலுமே வாசிக்கிறார். அவர் நிஜமாலுமே வாசிக்கிறாரு. இதெல்லாம் போகஸ் பிளேயர். இவ்வளோ தான் நீங்கள் வந்து யுவன் சங்கர் ராஜா பார்த்தீங்க. அப்புறம் யார் இளையராஜா பார்த்தீங்க. பவதாரியா பார்த்தீங்களா? பாருங்கள். இசை மலை நிறைய தயாரா நீ பாட்டு பாடுறியா? ஆக்சுவலி இது ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இது எனக்கு தெரியல. ஆனால் எப்படி கொண்டு போய் என்ன பண்ணுறது தெரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் வருது பேக்ரவுண்ட். எங்கே இருந்தாலும் என் பையன் ஏதாவது ஒரு சாப்பாடு எடுத்து கண்டுபிடிச்சிட்டு என் வீட்டுக்கார கூப்பிட்டு போடுவான். இந்த இடத்துல இப்படி மசாஜ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஐட்டத்தை தான் நான் பேக்கில் போட்டுன்னு இருக்கேன். சுகமாக இருக்குது, அவ்வளோ சுகமாக இருக்குது. கத்தாலேருந்து நடந்து வரது முதுகு வலிக்குது. ஸோ இதுதான் அந்த ஐட்டம். இந்த இடத்துல வைப்ரேட் ஆகுது. அது எங்கே வலி இருக்கோ வச்சா போதும். நம்ம கையிலேயே பிடிச்சி முதுகு கிட்டலாம் நான் வச்சுன்னு இருக்கேன். அவ்வளோ சுகமாக இருக்குது. இது அநேகமாக ஒரு 2 வாங்குவேன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே மசாஜ் ஐட்டம்ஸ் தான். அப்புறம் இந்த மசாஜ் சேர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் இது ரொம்ப அப்படியே கடன்னு வைப்ரேட் ஆகிறான். செம்மையாக இருக்கான். யாரையும் வைக்கன்னு சொல்ல வேண்டாம். நம்மளே கைப்பிடி கொடுத்துருக்கோம், நம்மளே வச்சுக்கலாம். சரவணா ஸ்டோர்ஸோட ரொம்ப பெருசாக இருக்குது இந்த இடம். அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு அவங்கெல்லாம் இதை பார்த்தா காப்பி வச்சுருப்பாங்கன்னு. சும்மா 8-9 மாடி இருந்தது. நாங்கள் 5வது மாடியோட ரிட்டர்ன் ஆகிட்டோம். 2 மணிக்குள்ளே போயிருப்போம். நைட் 9-10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திருப்பியுமே நம்ம இன்னொரு நாள் வரும். ஏன்னா நம்ம என்ன தான் வாங்கினாலும் நம்ம இங்கே ஜப்பானில் இருக்க வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. எல்லாம் கஸ்டமில் ஏர்போர்ட்டில் போகும்போது நம்ம திருப்பி கஸ்டம் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் நாங்கள் யோசிச்சோம் எப்படி திருப்பி கஸ்டம் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா எல்லா டீட்டெயிலுமே பாஸ்போர்ட்டில் என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணும்போது நம்ம என்னென்ன டியூட்டி ஃபீல்டு வாங்கணும்னு தெரியும். அதை ஏதாவது ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லைன்னா நம்ம கிட்ட இல்லை பொசிஷனில் இல்லைன்னா அவங்க மைட் சார்ஜ் கஸ்டம் அகெயினு. அதனால் நம்ம இங்கே ஊருக்கு போகிறதுக்கு முன்ன நாள் வந்து வாங்கலாம். இல்லைன்னா நம்ம எல்லாம் எடுத்து சுற்றிட்டு இருக்கணுன்றதுனால நாங்கள் எதுவும் வாங்காமல் ஜஸ்ட்டு வாங்கணும்னு மட்டும் நோட் பண்ணிட்டு வந்துட்டோம். வித் தட் நோட் வி ஆர் எண்டிங் திஸ் டே. பயங்கர டயரிங்காக இருக்குது. நான் மட்டும் ஜப்பான்லேயே இருந்தால் டெஃபினட்டாக ஒல்லி ஆகிடுவேன். பார்ப்போம் 10 நாள் கழிச்சு ஷீலா எப்படி இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ மச் ஆஃப் வாக்கிங், ஸோ மச் ஆஃப் ஸ்டாண்டிங். என்ஜாய், தரோலி என்ஜாய். எப்படி இருந்தேன்னா இப்படி இருக்கேன். நம்ம ஜப்பானே வந்தாலும் பரவாயில்ல,
அந்த தெருவில் உட்காந்து சாப்பிட்ற சுகம் வந்து ஒரு பெரிய சுகமாக இருக்குது. இது நம்ம 7-Eleven வாங்கணும், ஏற்கனவே ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டோம். பட் இது இவ்வளோ அருமையாக இருக்கும் நான் நினச்சே பார்க்கல. ஸோ anyone it looks like a bread sandwich தான். பட் இந்த பிரெட் எப்படி இருந்துச்சு? இந்த பிரெட்டு அன்திங்கபிளி சாஃப்ட், நாட் ஜஸ்ட் சாஃப்ட். பட் என்னன்னா நம்ம ஒவ்வொரு ஐட்டமும் பார்க்குறோம், அதில் போக்கு இருக்கா, ஏன்னா நம்ம இது சாப்பிடுவோம், சிக்கனும் எக்கும் ஓகே, அதுவும் எனக்கு வெஜிடேரியன்றதுனால ஓகே. பட் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ வெளிச்சமாக இருக்கும்போது ஸ்டேஷன்லேருந்து வந்த உடனே இந்த ஸ்ட்ரீட் தான் நைட்டு பலன்னு இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த நினச்ச அளவுக்கு ஃபீல் வரல. டெஃபினட்டாக எங்கள் வீட்டுக்காருக்கு நியூயார்க் ஃபீல் வரலன்ட்டாரு. அது ஆப்வியஸ், ஏன்னா திஸ் இஸ் நாட் நியூயார்க், திஸ் இஸ் ஜப்பான். ஸோ வித் திஸ் ஐ திங்க் வி ஆர் வைண்டிங் அப் வித் திஸ். இது என்ன ஊருங்க? அக்கியாபாரா ஸ்டேஷன், த எலக்ட்ரானிக் சிட்டி. நம்ம ஜப்பான் சுற்றி பார்க்கும்போது எங்கே ஹோட்டல் போடுறோன்றது ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து யமனாட்டே அப்படின்னு லைனில் இருக்கிற இடத்துல புக் பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிறது தான் யமனாட்டோ லைன். நீங்கள் இதில் எங்கேனாலும் புக் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நாங்கள் ஒட்சுக்கான்ற இடத்துல புக் பண்ணியிருந்தோம். ஆர் ஸ்டே வாஸ் வெரி கம்ஃபர்டபுள்.